கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்து வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இங்கே இருப்பது எத்தனை உண்மையோ அதே போலவே நம்முடைய ஆண்டவர் இயேசு இங்கே இருப்பதும் அதிக உண்மை. எத்தனை நம்புறீங்க? இயேசு இங்கே இருக்கிறாரா? எஸ். 2-3 பேர் எங்கே நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் அவர் சொல்லி இருக்கிறார். புரியுதா? அதுதான் ஒவ்வொரு முறையும் உள்ளே வரும்போதெல்லாம் நம்ம இயேசுவை சந்திக்க போகிறோம் என்ற அந்த உணர்வு இருக்கணும் நமக்குள்ள. நம்ம இயேசுவை சந்திக்க போகிறோம். நிச்சயமாக என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகிடும், என் கஷ்டத்துக்கு ஒரு முடிவு உண்டாகிடும். ஆமென். ஓகே, கர்த்தர் நல்லவர். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை நம்ம வாசிக்கலாமா? யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சந்தோஷமாய் மாறும். எல்லாம் கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், இந்த உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எத்தனை நம்புறீங்க? இது தேவனுடைய வார்த்தை, ஒரு உலகத்தான் வார்த்தை இல்லை, ஒரு சாமியாருடைய வார்த்தை கிடையாது. வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவனுடைய வார்த்தை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்புறீங்களா? அது என்ன துக்கமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய துக்கமாக இருந்தாலும் சரி, தேவனாலே அதை மாற்ற முடியும். உலகத்திலே பெரிய துக்கம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்திலே பெரிய துக்கம் உலகத்திலே பெரிய துக்கம் என்ன? இழப்பு தான் இல்லையா? அதுதான் அந்த உலகத்திலே பெரிய துக்கம். அதை கூட இயேசு உயிரோடு எழுப்பி காட்டியிருக்கிறாரு. ஏன்னா அவங்க நம்ம திரும்பி பார்க்க போறது கிடையாது. ஆனால் இயேசு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கூட இயேசு செய்து காட்டினார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உலகத்திலேயே பெரிய துக்கம் என்று நாம் யோசிக்கிற அந்த மரணம் அல்லது இழப்பையே கர்த்தர் என்ன பண்ணாரு? மறுபடியும் செயல்படுத்தி காட்டினார். அவங்களை உயிரோடு எழுப்பி காட்டினார். ஆமென் சொல்லுங்க. அதை விட அவங்க வாழ்க்கையில் பெரிய துக்கம் இருக்கும் இல்லை இல்லையா? இதை விட பெரிய துக்கம் இருக்குமா? இல்லை. இந்த துக்கத்தையே இயேசு மாற்ற முடியும்னா ஏன் உங்களாண்ட இருக்கிற சின்ன சின்ன துக்கத்தை இயேசு ஏன் மாற்ற முடியாது? முடியாதா? முடியும். கை தட்டுங்க. முடியும் ஆண்டவர். ஏன்னா நமக்கு ஒரு கிலோ 400 கிராம் மூளை தான் இருக்குது. அது அவ்வளோதான் யோசிக்கும். எவ்வளவு யோசிக்கும்? அது அவ்வளோதான் யோசிக்கும். 2ஆம் வானம் வரைக்கும் யோசிக்கும். அது இப்போ இந்த ராக்கெட்லாம் விட்றாங்களே, எது வரைக்கும் போவோம்? 2ஆம் வானம் வரைக்கும் தான் போவோம். அதை தாண்டி தான் 3ஆம் வானம் இருக்கிறது. ஹல்லேலூயா. 2வது வானம் வரைக்கும் தான் இந்த 1 கிலோ 400 கிராம் மூளை வேலை செய்யுது. ராக்கெட்டு விடுறான், சந்திரமண்டலத்துக்கு போகிறான், தண்ணியை கண்டுபிடிக்கிறான், எல்லாம் கண்டுபிடிக்கிறான். ஆனால் அடுத்து ஒரு வானம் இருக்கிறது, அங்கே இது வரைக்கும் யாரும் போனது கிடையாது. சூரியனுக்கு போகிறேன், சூரியன் போகிறேன், இன்னும் சூரியன் போவே இல்லை. சபாவுக்கு போனால் சபா, இன்னும் சபாகரம் போய் சேரலை. எப்பயோ விட்ட ராக்கெட் இப்போ தான் போயிருக்குதான். நான் பிறகு மாதிரி சொன்னான் சபாகரத்துக்கு ஒரு ராக்கெட்டுன்னு, இப்போ தான் போய் இறங்கிருக்கு. அவ்வளோ தூரம். சரி, என்னன்னா தேவனாலே மாற்ற முடியாத துக்கம்னு ஒண்ணுமே இல்லை. பெரிய துக்கத்தையே மாத்திட்ட போது இதெல்லாம் என்ன இல்லையா? ஒண்ணுமே இல்லை. அதுதான் சொல்ற மறுபடியும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏன் நீங்கள் துக்க முகமாய்
போகிறீங்க? எதுக்கு நீங்கள் துக்கமுகமாக வரீங்க? எதுக்கு துக்கமுகமாக இருக்கீங்க? என் 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 கரம் ஒன்றும் குறுகி போயிட்டான் இல்லையா, என் கை குறுகி போயிட்டான், என் செவி மந்தமாயிட்டான் இல்லையே. அப்போ ஏன் கொஞ்சம் சிரியன், கொஞ்சம் சிரிங்க. எப்படி பாஸ்டர் இவ்வளோ இருக்கு? சிரிப்பா, நான் துட்டை கொடுக்குற சிரிக்கிறதுக்கு. சரி, அவர் பார்த்து கொள்வார். ஏன்னா அவனின்றி ஓரவனும் அசையாது. அசையுமா? என்னால் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாமே அவர் தான் செய்யணும். புரிஞ்சுட்டா? புரியுது? அதனால் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பாரத்தை மட்டும் அவர் மேலே வெய் இல்லையா? பாட்டு பண்ணல, விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரப்பாதை காட்டி நீரே, வளர்ந்து கனித்தரும் வாழ்வை விரும்பி வரும் வேண்டுகிறேன், திருப்பாதம் நம்பி வந்தேன் இல்லையா? அப்போ திருப்பாதம் நம்பி வந்துட்டான். சரி, அதனால இந்த மாசம் சொல்லியிருக்கிற ஆண்டவர், உங்கள் துக்கம் பக்கத்தால் பா சொல்லு, சிஸ்டர் உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறுன்னு சொல்லு. சொல்லு, நல்லா வாய் திறந்து சொல்லு. சொல்லு, ஐயோ நான் அவங்கள பேச மாட்டேன் பாஸ்டர் சொல்லு. சொல்லு, சிச்சி முகமாக சொல்லு, டென்ஷனாக சொல்லாத, சிச்சி முகமாக சொல்லு. சிஸ்டர் உங்கள் துக்கம் சத்தம் மாறு. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? போன மாதம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, இப்போ பல்லே காட்ட மாட்டீங்க. ஆமே, சந்தோஷமா. ஏன்னா ஏன் சொல்லிட்டாரு, நீ கவலைப்படுறதுனால என்ன செய்ய முடியுமோ? உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எங்களுக்கு பிரச்சனை இருக்கா? எங்களுக்கு பிரச்சனை இருக்கா? உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லு பார்க்கலாம். நீங்கன்னா அடுத்த மாதம் பிபிஎஸ்சி யாரை புக் பண்ணணும், யாரை போடணும், யாரை ட்ரைனிங் பண்ணணும் இல்லையா? 3ஆம் வாரம் என்ன பண்ணணும், 2ஆம் வாரம் என்ன பண்ணணும் இல்லையா? அடுத்த ஊழிக்காரருக்கு என்ன பண்ணணும், அடுத்த வாரம் என்ன பிரசங்கம் பண்ணணும், இந்த வாரம் என்ன பிரசங்கம் பண்ணணும், இதை முடிச்சு ஒரு சாவு இருக்குது, அங்கே போய் என்ன பிரசங்கம் பண்ணணும். உனக்கு பிரச்சனை இருக்குதா? நானே சிச்சின்னு இருக்கிறேன், தோத்துறேன். உனக்கு ஒரே பிரச்சனை, அந்த அந்த மனுஷன், அந்த பொண்டாட்டி, அந்த புள்ள, அவ்வளோதான். வேற என்ன பிரச்சனை? நான் இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் யோசிக்கிறேன். எனக்கும் பொண்டாட்டி புள்ள இருக்குது. இதெல்லாம் தாண்டி நான் இதெல்லாம் யோசிக்கிறேன், செய்யணும். புரியுதா? நானே சந்தோஷமா இருக்கிறேன். நீ இருப்பப்பா, உனக்கு என்ன? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி பாதப்படி. சரி, அவர் சொல்லிட்டாரு, என்னாலடி உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, போ. புரியுதா? எஸ், ஓகே. தேவன் சொல்லிட்டாரு, உங்க துக்கம் சந்தோஷம் மாறுன்னு. ஒவ்வொரு நாளும் சொல்லி, அப்பா என் துக்கம் சந்தோஷம் மாறுன்னு சொன்னீங்க ஆண்டவரே. இந்த காரியம் இந்த காரியம் இந்த காரியம் இந்த காரியம் இந்த காரியம் இந்த காரியத்தெல்லாம் கையில் ஒப்பு கொடுக்குறேன், கிருபையா மாற்றி கொடுத்துருங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணி கர்த்தர் செய்வான். சாராளை பார்த்து ஆண்டு சொல்றாரு, அவன் புருஷன் பேசுறாரு, அடுத்த உற்பத்தி காலத்து இடத்துல சாரால் ஒரு குழந்தையை பெறுவான். அந்த அம்மாவோட அது போட்டு பைபிள் போட்டு ஆண்டு கண்டுபிடிச்சாரு. அது சிப்பாங்க, ஒரு ஒரு சிரிச்சு இருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா கேவலமாக சிரிக்குன்னு அர்த்தம். இப்போ எனக்கு வயசாயிடுச்சு, இப்போ போய் கடவுள் சொல்றாரு உனக்கு குழந்தை பிறக்கணும். அந்த கேவல சிரிப்பது. சில வீட்டில் சொல்ல மாட்டியா? அதான் திமிர் ஜாஸ்தி. ஆண்டு என்ன இப்போ சாரா சிரிக்கிறான், நான் சிரிக்க சிரிச்சியா இல்லையா? ஏசைட்டு போய் மறைக்க முடியுமா? நான் சிரிக்கலையே அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் எனக்கு இன்பம் உண்டாகுமா, இனிமேல் எனக்கு குழந்தை பிறக்குமா? அப்போ அவர் நினைச்சாருன்னா எல்லாமே நடக்கும். சரி, ஓகே, கர்த்தர் நல்லவர். ஏன்னா உங்க துக்கம் சந்தோஷம் மாறும். அது தேவனுடைய வார்த்தை, மாறாத வார்த்தை. ஆமேன். ஏன்னா உங்க பிரச்சனை என் பிரச்சனையும் தற்காலிகமானது, அது நிரந்தரமானது. ஓகே, நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எரேமியா எழுதின புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை நம்ம எரேமியா 31ஆம் அதிகாரம்
உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டுமானால் தேவன் செய்கிற காரியத்தை நம்ம தியானம் பண்ண போறோம். வாசிக்கலாம். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அடுத்தது ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் அல்லது சந்தோஷப்படுவார் என்று கர்த்தர் சொல்கிறார். கையத்தட்டு. இது தேவனுடைய வார்த்தை. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் அல்லது சந்தோஷப்படுவார்கள். ஆமா. அப்போ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கு தேவன் கொடுக்கிற ஒரு பிராமிஸ் என்னன்னா, நான் அளிக்கும் நன்மையினால். நான் அளிக்கும் அது என்ன, உங்களுக்கு என்ன நன்மை கொடுத்தா உங்க துக்கம் சந்தோஷம் மாறுமோ அந்த நன்மை அவரால் கொடுக்க முடியும். கைத்தட்டுங்க. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் அல்லது சந்தோஷப்படுவார்கள். நான் அவருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவங்களை தேற்றி அவங்க சஞ்சலம் நீங்க எவ்வளவு காரியம் செய்யற பார்த்தீங்களா? அந்த வசனம் போட மேல் வசனம், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷம். எவ்வளவு தூரம் நமக்கு அவர் பிராமிஸ் பண்றார் பாருங்க. நான் உன்னை தேற்றுவேன், உன் சஞ்சலத்தை நீங்க நான் உதவி செய்வேன், மாத்திரமல்ல அவங்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு மனுஷனால் செய்ய முடியாது, ஒரு அரசாங்கத்தால் செய்ய முடியாது, தேவனால மாத்திரம் செய்ய முடியும். ஆமா சொல்லுங்க. சொல்றாரு, நான் அளிக்கும் நன்மையினால் அவர் திருப்தி ஆக்குவார். அப்போ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற துக்கங்கள் சந்தோஷமாய் மாறணும்னா தேவன் உங்களுடைய துக்கத்துக்கு ஏற்ற ஒரு நன்மையை அவர் செய்யணும். அப்போ உங்களுக்கு துக்கம் சந்தோஷம் இல்லையா? ஆமா. என்னென்ன காரியம் இது நடக்கணும் இல்லையா, இப்படி ஆகணும் இப்படி ஆகணும், ஸ்தோத்திரம், அதை அந்த நன்மையை அவர் செய்ய முடியும். ஏன்னா பைபிள் சொல்லுது, அப்போஸ்தலர் 10:38 இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிற தேவனாகவே சுற்றி திரிந்தார். இந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்த 3.5 வருஷத்துல அவர் நன்மை செய்கிற தேவனாகவே சுற்றினாரே தவிர அவர் ஒரு நாளும் யாருக்கும் தீமை செய்யவே இல்லை. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆண்டவர் இயேசு நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இந்துவா வந்தாலும் சரி, நீங்க கிறிஸ்தவங்களா வந்தாலும் சரி, நீங்க முஸ்லீமா வந்தாலும் சரி, நீங்க கடவுளே இல்லைன்னு சொல்ற ஆளா வந்தாலும் சரி, உங்களுக்கு நன்மை செய்தான் இயேசு விரும்புகிறார். இவங்க இந்து, நான் உனக்கு நன்மை செய்ய மாட்டேன், இவங்க முஸ்லீமு, நான் உனக்கு நன்மை செய்ய மாட்டேன், இவங்க ஒரு அவிசுவாசி, அவருடைய வேலை என்ன தெரியுமா? என்னிடத்தில் வருகிற எல்லாருக்கும் நான் நன்மை செய்வேன். அதான் இயேசப்பாவுடைய வேலை. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவர் அதுக்காக தான் உலகத்தில் வந்தார். நன்மை செய்கிற தேவனாகவே சுற்றி தெரிந்தார். அப்போ இந்த மாதம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் நன்மை செய்கிறவராய் செயல்படுவார். ஆமென் சொல்லுங்க. காலையில் 2 காரியம் சொன்னேன், அதை இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறதில்லை. உங்களுக்கு புதுசாக 2 காரியம் சொல்ல போகிறேன். அப்போ அது பாஸ்டர், அது போய் நீ வீடியோவில் போய் பாரு. எது போய் யூடியூப் பார்ப்பீங்க. 1 1 2 2 3 3 4 4. ஏன் உங்களுக்கு செல்ஃபோனை யூஸ் பண்ண கிடையாதா? போய் மிராக்கிள் செக்கின் அசைன்மெண்ட்ஸ் போட்டு நீங்கள் 2ஆவது செஞ்சு வரீங்க. முதல் ஆராதனை என்ன சொன்னான்னு பாருங்க. முதல் ஆராதனை நிறைய ப்ராபஸியா தீர்க்கதரிசனமாக ஆண்டு பேசியிருக்கிறார். அப்படியா? இப்போ நாங்களாம் உனக்காக பேசுகிற ஆண்டவர். சரி, ஓகே. உங்களுக்கு தேவன் சொல்ற ஒரு முதல் வார்த்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம்
20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே. தேவனோ இப்பொழுது, அதான் உனக்கு தீர்க்கதரிசனம். ப்ராபசி என்னன்னா இப்பொழுது now today this time, இப்பொழுது இங்க அதான் உன் ப்ராபசி. என்னன்னா நீங்களும் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். கை தட்டுங்க பார்க்கலாம், நல்ல கை தட்டு பார்க்கலாம். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து சொல்றான். ஏன்னா யோசேப்புடைய அப்பா இறந்துட்டாங்க. அதனால அவங்க பிரதர்ஸ் என்ன யோசிச்சாங்கன்னா, அப்பா இருக்க வரைக்கும் இவன் நம்மளை என்ன பண்ணா காப்பாத்தனா, இப்போ அப்பா செத்துட்டாரு, பழி வாங்கிடுவானோ, நம்மளை அழிச்சிடுவானோன்னு சொல்லி அவன் ஒவ்வொருத்தனும் யோசிக்கிறான். இந்த மைண்ட் வாய்ஸ் அவன் கேட்டுச்சு. இப்போ உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்கும், அப்படியா பாஸ்டர்? உங்க மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ற அளவுக்கு அவனுக்கு கிருபை கொடுத்துருக்கிறாரு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா கோயிலுக்கு வந்துச்சு. பாஸ்டரு சனிக்கிழமை வந்து என் வீட்டாண்டு வந்து நான் பேசலாம் கேட்டுட்டு மறுநாள் அப்படியே ஒப்பிச்சிடுறாரு. பாஸ்டருக்கு அதான வேலை. ஏன்னா அந்த அம்மா என்ன பேசுதோ அது அப்படியே மறுநாள் சண்டே நான் பேசுவேன். இப்போ அந்த அம்மா நினச்சிச்சு, நம்ம பெட்ரூமில் பேசுறது இந்த ஆளு நம்ம வீட்டாண்டு வந்து ஒட்டு கேட்டுன்னு வரானோ, இல்லை யாராவது ஸ்பை வச்சிருக்கானோ. இவ தான் நம்முடைய ஸ்பை. நீ என்ன பேசுற, என்ன சொல்ற, என்னை பற்றி நன்மையாக பேசுறியா தீமையாக பேசுறியா, இதெல்லாம் ஆண்டவர் கேட்டு மறுநாள், எப்பா உன்னை பற்றி இப்படி சொல்கிறாப்பா, மறுநாள் வச்சு வாங்கி விட்டுருப்பா. நாங்கள் தீமை செய்ய மாட்டோம். என்னை ஆசீர்வதிக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிப்பார், என்னை சபிக்கிறவர்களை அவரே சபித்துட்டு போடுவார். நான் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதை தான் ஊழியக்காரங்க விரோதமாக நாக்கு கூட தொடக்கூடாது. ஆமா, ஏன்னா உனக்கு ஒரு பக்கம் தான் உத, எனக்கு 4 பக்கம் உத. புரிஞ்சிட்டா உன் நினைவு வேறு, என் நினைவு வேறு. நான் உன்னை எப்படியாவது ஏசப்பா கொண்டு போய் முன்னாடி நிற்கணும்னு ஆசைப்படுவேன். என் ஆசைலாம் அதுதான். உங்களை ஒவ்வொருத்தரும் கொண்டு போய் இந்தப்பா நீ கொடுத்தீங்க, உங்களை ஹேண்டில் பண்ணிட்டேன், அவ்வளோதான் தோத்துறோம். அதுதான் என்னுடைய ஆசை. உங்களுக்கு ஒத்தாலையும் விட்டுடக்கூடாதுன்னு தான் என்னுடைய ஆசை. அது சில சமயம் திட்டுவோம், சில சமயம் முறைப்போம், சில சமயம் ஒரு அரை கூட விட்டுருவோம். ஏன் தெரியுமா? உன்னை கொண்டு போய் எனக்கு சேர்க்கணுமே. ஹல்லேலூயா. சரி, இங்க சொல்றாங்க, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போது நடந்து வருகிறபடியே திரளான ஜனங்களுக்கு காக்கும்படிக்கு அதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார். கவனிங்க, உங்க வாழ்க்கையில கூட தான் மற்ற மக்கள், உறவினர்கள், உடன்பிறப்புகள், மற்ற பேர் எப்படி நினைக்கிறவங்களுக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் இப்போது நடந்து வருகிறபடியே நம்மை அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும் என்று அவர் நமக்கு நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார். அதான் தான் சொல்றேன், உங்க நினைவு வேற, என் நினைவு வேறுன்றாரு. உங்க நினைப்பு அவங்க சொல்றாங்க இல்லையா, அண்ணங்க தம்பிக்கார நம்மளை கொண்டுவானோ, நம்மளை க்ளோஸ் பண்ணுவானோ, நம்ம அப்பா செத்துட்டாரு அவ்வளோ பழி வாங்கிடுவானோ. சே, உங்களோட பழி வாங்க தான் என்னைக்கே பழி வாங்கிட்டு இருப்பான் இல்லையா? முறையா சாப்பாடு வாங்க போனாங்களே, அப்பவே அவன் என்ன பண்ணிருப்பான், 10 பேரையும் சீவிட்டு இருப்பான் தலையை. ஏன்னா இவன் ஜென்டில்மேன், ஆவில வளர்ந்த ஒரு மனுஷன் இல்லையா, தெய்வ குணம் நிறைஞ்ச. என்ன குணம்? யோசேப்புக்குள்ள இருந்த குணம் தெய்வ குணம். சில பேர் கூட பிறகு அந்த தெய்வ குணம், நாங்கள் உங்களை ஏந்திரமாக உருவாக்கணும், உங்களுக்குள்ள அந்த தெய்வ குணம் வளரணும். மாமிச குணம், பேய் குணம் வளரக்கூடாது. உங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தெய்வ குணம் வளரணும். அதுக்கு தான் உங்களை பிரசவம் பண்ணுறோம். உங்களுக்கு யோசேப்புக்குள்ள இருந்ததுலாம் தெய்வ குணம் இல்லையா? கவனிங்க, போத்திபாரின் மனைவி இவன் மேலே தவறான குற்றம் சொல்லி கொண்டு ஜெயில் போட்டான்ல, இவன் ரிலீஸ் ஆகி வந்துட்டான்ல, வந்து என்ன பண்ணியிருக்கலாம்? நீங்களா தான் பண்ணியிருப்பீங்க மவளை இல்லையா?
இல்லையா, என்னென்னமோ பண்ணுவோம் இல்லையா நம்ம, என்ன இப்படிலாம் இல்லையா, ஒரு அம்பராஜி நான், என் மேலே தவறான குற்றம் சாட்டி என்னை 13 வருஷம் ஜெயிலில் இருக்க வச்சல வரண்டி உனக்கு இல்லையா. ஆனால் பாருங்க, அதை பற்றி ஒன்றுமே யோசிக்கலை, அவளை பழியும் வாங்கலை, அவளை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா நீ தீமை செய்ய நினைச்ச, தேவன் அதை எனக்கு நன்மையாக மாற்றிட்டார். புரியுதுங்களா? அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த சகோதரர்கள் இவனை 17 வயசா இருக்கும் போதே குழியில் தூக்கி போட்டாங்க. அதுல ஒருத்தனுக்கு நல்ல குணம் இருந்து, டேய் வாண்டாடா, நான் தம்பிடா, அவனை தூக்கி விட்டுடலாம்ப்பா, எங்கன்னா போய் போஷி போட்டுனான்னு சொல்லி ஒருத்தவங்க உள்ளத்துல கடவுள் பேசி அவனை தூக்கி எடுத்து அந்த எகிப்தோர மக்களோட 20 வெள்ளிக்காசு என்ன பண்ணாங்க, வித்துட்டாங்க. அப்பா கேட்டதுக்கு ஒரு புளியோ ஏதோ அவனை அடிச்சு சாப்பிட்டுச்சுன்னு சொல்லி ஒரு ஆட்டை அடிச்சு ரத்தத்தை தடவி அந்த துணியை குத்துட்டாங்க. அப்பா இல்லையா, அதனால ரொம்ப துக்கம் அடைஞ்சார். ஸ்தோத்திரம். கவனிங்க, அவன் எகிப்துக்கு போனா, அங்கே போத்திபாரின் வீட்டில் அவன் வேலைக்கு அமர்ந்தான். போத்திபாரின் மனைவினாலே அவனுக்கு சில பிரச்சனைகள், போராட்டம் வர ஆரம்பித்தது. அது நிமித்தம் அவன் தப்பி ஓட ஆரம்பித்தான், அல்லது தன்னை தப்பித்துக் கொள்ள விரும்பினான். அந்த போத்திபார் மனைவி அவன் மேலே தவறான ஒரு பழி சுமத்தினா. அது நிமித்தம் பாருங்க, அவன் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. 13 வருஷம் ஜெயிலில். பிறகு அங்கே ஜெயிலில் இருந்த 2 பேர் சொப்பனம் பார்க்கிறார்கள். இவனுக்கு இந்த சொப்பனம் பார்க்கிற ஒரு கிருபை இருக்கிறதுனால அவங்க கண்ட சொப்பனத்துக்கான அர்த்தத்தை சொல்லுகிறான். அந்த அர்த்தத்தின்படியே ஒருவன் விடுவிக்கப்படுகிறான், ஒருவன் மரண தண்டனை நேராக கொண்டு போகப்படுகிறார்கள். பிறகு கவனிங்க, 2 வருஷம் மறுபடியும் ஜெயிலில் இருக்கிறான். இந்த சொப்பனம் சொன்ன வெளியே வந்து மறந்துட்டான். பிறகு தேவன் பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் கொடுத்து இவனை விடுவிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். விடுவிக்கப்படுகிறான். பிறகு ராஜா முன்பாய் நிறுத்தப்படுகிறான். ராஜா ஒரு சொப்பனம் பார்க்கிறார். அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை இவன் சொல்லுகிறான். அப்படி சொன்ன பிறகு ராஜா சொல்றாரு, இதுக்கு நீதான்பா சரியான ஆளு, அதனால விவேகமும் ஞானமும் நிறைந்த நீரே என்ன பண்ணு, இந்த எகிப்து தேசத்துக்கு பார்வோனா இரு, நான் ஒன்லி ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஃபுல் ராஜ்யத்தையும் அர்ப்பணிச்சுட்டு இவர் ஃப்ரீ ஆகிட்டார். அதிலிருந்து யோசேப்பு அந்த எகிப்துக்கு பார்வோனாக மாறுகிறான். ஆமே. பிறகு நமக்கு நல்லா தெரியும், இந்த ராஜா கண்ட சொப்பனத்தின்படியே 7 வருஷம் நல்ல செழிப்பான காலமாக இருக்கிறது. பிறகு 7 வருஷம் பயங்கர பஞ்சம், உலகம் எங்கிலும் பஞ்சம் இல்லையா. ஸ்தோத்திரம். அந்த பஞ்சத்தின் நிமித்தம் எகிப்தில் மாத்திரம்தான் செழிப்பு இருக்கிறது, ஆகாரம் இருக்குதுன்னு சொல்லி எல்லா நாட்டு மக்களும் அங்கே அந்த ஆகாரம் வாங்க வரும்போது உங்களுடைய அண்ணன் தம்பியும் சேர்ந்து வருகிறார்கள். கவனிங்க, அவனுக்கு தெரிஞ்சு வச்சு நம்ம அண்ணன் தம்பின்னு, இவங்களுக்கு அவனுக்கு தெரியல. பழி வாங்கினா அப்பயே பழி வாங்கிட்டு இருக்கலாம். ஆனால் அவங்கள பார்த்த உடனே அவனுக்கு உள்ள குமுறுது, அந்த பாசம் பெருகிறது. தோத்திரம். கவனிங்கள். பிறகு 3-4 முறை அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறான். பிறகு அவங்க கூட போன தம்பியை அழைச்சி வர சொல்கிறான். அவனை பார்க்குறான், சந்தோஷப்படுகிறான், அழுகிறான், கட்டி பிடிச்சி அவனுக்கு நன்மை செய்கிறான். இதெல்லாம் நடக்கிறது. பிறகு உங்கள் தகப்பனாரை என்ன பண்ணுங்க, இந்த தேசத்துக்கு அழைத்து கொண்டு வந்து விடுங்கன்னு சொல்லுகிறான். அப்போ போய் தகப்பனார் மொத்த குடும்பமும் எகிப்துக்கு வந்துடுறாங்க. அப்பா மரணம் அடைகிறார். பிறகு யோசேப்பு அந்த சூழ்நிலையில் அவன் இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நடக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, நம்ம ஆண்டவர் செய்கிற நன்மையினாலே நீங்கள் சந்தோஷப்பட முடியும். உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய வாழ்க்கைகள், உங்கள் வாழ்க்கை சக்கரங்கள் எப்படி சுத்தினாலும் சரி, அதை மறுபடியும் அமைக்கிற வல்லமை இந்த தெய்வத்துக்கு மாத்திரம் இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா சொல்லுங்களேன். நானா ஒரு ஊழியக்காரன் அங்கே இருப்பேன்னு நானே கனவு கூட யோசிக்கல. என்னுடைய கனவுல அது உருவாகவும் இல்லை. ஸோ என்னன்னா, என்ன சொல்றேன்னா, சில சமயம் நம்ம யோசிப்போம். இப்போ சொல்ற இப்பொழுது நடந்து வருகிறபடியே, இப்போது எப்படி நடந்து வருகிறது?
அந்த ஊரில் பசியும் பட்டினமாக இருந்த அவங்களுக்கு ராமசேஸ் என்ற ஒரு முழு ஊரையே கொடுத்து அந்த ஊரில் இவங்களை கொண்டாந்து செட்டில் ஆக்கி இல்லையா, அந்த ஊரில் ஆடு மேய்க்க மாடு மேய்க்க இவங்களுக்கு நல்ல அரசாங்க வேலையை கொடுத்து ஒரு நல்ல ஒரு டாப்பில் கொண்டு வந்துட்டார் யோசேப், பார்வோனுடைய அனுமதியின் பேரில். புரியுதா? அப்போ இதுல என்ன தெரியுது, நம்ம ஆண்டவர் நம்ம செய்கிற நன்மையினாலே நம்முடைய வாழ்க்கையில் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். யோசேப் ஒரு காரியம் சொன்னா தெரியுமா, தேவன் என் துக்கத்தை எல்லாம் மறக்க செய்தார், என் வருத்தங்கள் என் வருத்தம் யாவையும் மறக்க, என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி. எப்படி 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 இது இந்த காரியம் நடந்துச்சு? இவன் வாழ்க்கை அந்த குடியிலேயே போயிட்டு தான் நினைச்சான். இப்போ நினைச்சிருப்பான் இல்லையா, அண்ணன் தூக்கி குழியில் போட்டாங்கல்ல, நம்ம மாதிரி குழி இல்லை, ஏறி வர முடியாத ஒரு குழி, அது தண்ணீர் இல்லாத குழி. நம்மளாம் நினைச்சிருப்போம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் ஆவி ஆத்மா சைத்தம் கையில் ஒப்பு கொடுக்கிறேன், எல்லாம் முடிந்து இல்லையா, இயேசு உயிர் விட்ட மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம். ஆனால் ஸ்தோத்திரம், இப்போது நடந்து வருகிறபடியே. கவனிங்க, அந்த குழி அவ்வளோ ஆழமான குழி, பாதாள குழி. அதில் போட்டுட்டா அவ்வளோதான், முடிஞ்சது ஜோலி. ஆனால் ஸ்தோத்திரம், தேவன் அவன் மேலே நன்மை வைத்தார், தேவன் அவனை நினைத்தள்ளினார். அவனை கொண்டு செய்ய வேண்டிய வேலை இருக்கிறபடினாலே அவனை அந்த 17 வயசுல சாகடிக்க தேவன் விரும்பல. அதனால பாருங்க, இன்னொரு அண்ணன் உள்ளத்தில் ஆண்டவர் பேசி அவனை உயிரோடு தூக்குறாங்க. அப்போ என்னன்னா, சில சமயம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இப்படிதான் ஒரு சின்ன குறுகிய வட்டத்தை நம்ம யோசிப்போம். ஆனால் ஆண்டோடைய திட்டங்களை பெருசு. ஹல்லேலூயா. அப்ப என்னன்னா, என்ன நன்மை தெரியுமா, இன்னும் உங்க துக்கம் சந்தோஷம் மாறுனா நீ நினைப்பீங்க, அவள்தான் நம்ம வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடும், நம்ம குடும்பம் இப்படியே முடிஞ்சிடும், நம்முடைய எதிர்காலம் இப்படியே முடிஞ்சிடும் இல்லையா, நம்ம இப்படியே இருந்தால் இருந்துருவோம், அப்படிதான் இருந்துடும் நம்ம யோசிப்போம். ஆனால் தெய்வம் சொல்றாரு, இப்போது நடக்கிறபடியே, இப்போது நடக்கிறபடியே தேவன் நன்மைகளை செய்து அவங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். புரியுதா? அதனால நீங்க யாருமே உங்க லைஃப் என்ன பண்ணாதீங்க, கண்ட்ரோல் பண்ணாதீங்க. உங்க காலங்கள் தெய்வத்தின் கையில் இருக்கிறது. உங்க வாழ்க்கை யார் கையில் இருக்கு? ஆமா, அவர் நினைச்சாதான். அதுக்கு நம்ம பாத்திரமா மாறும்போது பைபிள் போட்டிருக்கு, யோசேப்பு கனித்தரும் திராட்சை செடி என்றார். ஆனா உலகம் என்ன நினைச்சது, அவனை அந்த 17 வயசுலேயே அவன் லைஃபை முடிக்கணும்னு பிசாசு யோசித்தான். ஆனா தேவன் பாருங்க 110 வயசு வரைக்கும் அவனை கொண்டு வந்தார். பாரு, கை தட்டுங்க பார்க்க. சில சமயம் பிசாசு உங்க வாழ்க்கையை 17 வயசுல, 20 வயசுல, 25 வயசுல, 30 வயசுல, 35 வயசுல உங்க லைஃபை, உங்க வாழ்க்கை சக்கரத்தையை க்ளோஸ் பண்ணணும்னு அவன் யோசிச்சா கூட, தேவன் நன்மை செய்கிறபடினாலே இல்லையா, அவனுடைய திட்டங்களை தவிடுபடியாய் மாற்றி தம் சித்தத்தை நிறைவேற்ற தேவன் இப்போது நடந்து வருகிறபடியே நமக்கு நன்மை செய்வார். கைத்தட்டுங்க பார்க்க. புரியுதா? ஆமா, இங்கே உட்கார்ந்து ஒவ்வொருத்தருமே உங்க லைஃப் இன்னைக்கு இப்படி மாறுன்னு எப்ப நினைச்சிருக்கீங்களா? யாருமே நினைச்சிருக்க மாட்டோம். ஆனா தேவன் இப்போது நடந்து வருகிறபடியே அவர் நமக்கு நன்மை செய்து நம்மளை இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? உண்மைதான். ஏன்னா நான்லாம் தைரியமா சொல்ல முடியும், என் வாழ்க்கையில் நான் இந்த நிலைமைக்கு இருப்பேன் வருவேன்னு நானே நம்பலை. ஏன்னா எனக்கு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கான காரியங்கள் இல்லை, படிப்பு இல்லை, ஸ்தோத்திரம், புஷ் பண்ணி விட ஆளு கிடையாது, பணம் கிடையாது, வறுமை, தரித்திரம், சாபங்கள், இப்படிதான் என் வாழ்க்கை. ஆனா ஸ்தோத்திரம், இப்போது நடந்து வருகிறபடியே தேவன் நன்மை செய்ய யோசித்தபடினாலே என் ஜீவனை காப்பாற்றி இல்லையா, எனக்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இன்னைக்கு இல்லையா அநேகருக்கு ரட்சிக்கும்படி ஆண்டவர் என்னை இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாய் மாற்றி இருக்கிறார்.
புரியுதா? புரியுதா? அதனால தான் சொல்ற இயேசு, உன் நினைவுகள் வேறு, என் நினைவுகள் வேறு. நீ ஒன்று யோசித்தா அவர் ஒன்று செய்வார். ஆனா உங்க வாழ்க்கையை நீங்கள் தெய்வ கையில் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு கொண்டு என்ன செய்யணும்னு அவர் சித்தம் வச்சிருக்காரோ அதை செய்து முடிச்சிடுவார் அவர். ஹல்லேலூயா. பைபிள் நிறைய பேர் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 1 அவர் சிறியவனை புழுதிந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களின் அதிபதியோடு கூட என்ன பண்றாரு? உட்கார பண்ணுகிறார். எந்த மனுஷனையும் தாழ்த்துகிறவரும் எந்த மனுஷனையும் உயர்த்துகிறவரும் அவராகவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். எந்த மனுஷனையும் அவரால் என்ன பண்ண முடியும்? தாழ்த்த முடியும். எந்த மனுஷனையும் அவரால் உயர்த்த முடியும் இல்லையா? சிறியவனை புழுதிந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவார். இதுவே நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ நம் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விவசாயி. ஆனால் இன்னைக்கு பாருங்க, எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் இல்லையா? அவர் நினச்சிருப்பாரா நம்ம ஒரு காலத்தில் இப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர் வரும்னு நினச்சிருப்பாரா? ஹலோ, நினச்சிருப்பாரா? ஹல்லேலூயா. ஒரு சாதாரண ஆட்கள் அசாதாரணமான ஆட்கள் மாறிடுறாங்க. இது பேர் தான் காலச்சக்கரங்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன சொல்ல வரேன் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்யும் போது நம்முடைய முற்கால வாழ்க்கையோ பிற்கால வாழ்க்கையோ எப்படி இருந்தாலும் சரி, அவர் அதை பயப்பட்டிருக்கு. கொயவன் கையிலேயே அந்த பாத்திரம் கெட்டு போய்விட்டதாம். ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை ஒரு கொயவன் வீட்டுக்கு அனுப்பு. கொயவன் தெரியுமா? இந்த சட்டிப்பாலாம் செய்வாங்களே, அவங்க வீட்டுக்கு அனுப்புறாரு. அவர் என்ன பண்ணாரு? பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சக்கரை இருக்கும், ஒரு கொம்பு போட்டு சுற்றுவாங்க, கொஞ்சம் மண் வச்சுருப்பாங்க. அந்த மண்ணை பண்ணும்போது அப்படியே பானை சட்டியா குடமா அப்படிலாம் வரும். பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? சரி, அடுத்த வாரம் உங்களுக்கு டூர் இட்டு போவேன். இங்கே திருமணி பக்கத்தில் சட்டிப்பானை செய்கிறாங்க, உங்களை இட்டு போய் காய்ப்போம். ஏன்னா பைபிளே சொல்லுது, கோயில் வீட்டுக்கு போ. அப்போ ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவன் சொல்ற இடத்துக்கு போகணும். ஆமா சொல்லுங்களேன். பாருங்க, அந்த கொயவன் வீட்டு போறாரு. அந்த கொயவன் கையிலே அந்த பாத்திரம் கெட்டு போயிட்டான். அவன் அதை மறுபடியும் சரியா திருத்தி செய்கிறான். கவனிங்க, நீங்க இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் முன்பாக அந்த பாத்திரம் அந்த கொயவன் கையில் கெட்டு போச்சு. ஆனா ஆண்டவர் உங்களை மறுபடியும் அதை சீர்படுத்தி அதை ஸ்திரப்படுத்தி நல்ல பாத்திரமாய் உருவாக்கி இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா கொயவன் கையிலே அந்த பாத்திரம் கெட்டு போயிருக்கு. இப்போ நம்ம கொயவன் யாரு? நம்ம கொயவன் ஆண்டவர் தான், நம்மளை படைச்சிட அவர் தான். ஆனால் கவனிங்க, நம்ம இந்த கொயவனுடைய அருமை தெரியாமல் நம்ம எங்கே போய் மாட்டிட்டோம்? உலகத்தில் போய் மாட்டியாச்சு, பிசாசு கையில் மாட்டியாச்சு. அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் பாத்திரம், நம்ம பாத்திரம் கெட்டு போகும்படி செஞ்சிட்டான். ஆனால் மறுபடியும் ஆண்டவர் நம்ம அவருடைய ரத்தத்தால் நம்ம கிரயம் கொடுத்து வாங்கி நம்மளை நல்ல பாத்திரமாய் உருவாக்குகிறார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். நல்ல பாத்திரங்களாய் உருவாக்குகிறார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாஸ்கர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர், நகராட்சியில் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பதவிக்கு வந்திருக்கிறார். எப்படியோ தேவ கிருபையில் அவரை சந்திக்க ஜெபிக்க கிருபை செய்து பிறகு அவர் ஆலயத்தோட குடும்பமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவர் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வேலையிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி கர்த்தர் அவர் உயர்த்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், உலக பிரகமான வேலையில் ஒரு நல்ல ஒரு 100க்கு அதிபதி மாதிரி ஒரு 100 பேருக்கு ஒரு நல்ல ஒரு ஆபீசராக அவர் இருக்கிறார்.
புரியுதுங்களா? காரணம் என்ன? காரணம் என்ன? கொயவன் கையிலே ஒரு நல்ல பாத்திரமாய் அவர் வந்து விட்டபடினால தான். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்றார் ஆண்டவர் இயேசு? அவர் நன்மை செய்கிறார். புரியுதா? உங்களுக்கு இந்த மாசம் நன்மை செய்ய விரும்புகிறார். நீங்கள் கொயவன் கையில கெட்டு போன பாத்திரம் இருந்தாலும் அவரை மறுபடியும் கையில் அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை நல்ல பாத்திரமாய் உருவாக்குங்கப்பா. இல்லையா? ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் உருவாக்குங்க. எஜமான் கையில் இருக்கிற நல்ல பாத்திரமா என்னை உருவாக்குங்க. இல்லையா? ஸ்தோத்திரம். நீங்க எப்படிப்பட்ட பாத்திரமா உருவாகணும் விரும்புறீங்களோ அப்படி நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நல்ல பாத்திரமாய் உருவாக்கி அவர் தருவார். கை தட்டுங்க. அவரால் முடியும். அப்போ உங்க துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். புரியுதா? அதனால உருவாக்குகிற தெய்வத்தின் கையில் உங்களுக்கு ஒப்பு கொடுங்க. நீ வாலிபனா இருக்கலாம், படிக்கிற பிள்ளையா இருக்கலாம், இல்லையா, தொழிலா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல ஒரு துக்கம் இருக்குதுன்னா உங்களை மறுபடியும் ஏசப்பா கையில் ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை திருத்தி நல்ல பாத்திரமா உங்களை உருவாக்குவார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஸ்தோத்திரம். அவர்கிட்ட ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. இல்லையா? குழியில இல்லையா வாழ்க்கையே உண்டா இல்லையான்னு யோசித்தவனுக்கு எகிப்தினுடைய ஒரு அதிபதியாய் மாற்ற முடியுமானால், புரியுதா, உங்களையும் என்னை கூட தேவனுடைய மாற்ற முடியும். புரியுதா? புரியுதா? அதான் அவர் செய்கிற நன்மை. அதான் நீங்கள் செய்ய வேண்டிய காரியமா உங்களை அவர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. அவர் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே நல்ல பாத்திரங்களாய் உருவாக தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். இரண்டாவதாக நாம் ஒரு வார்த்தை வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சிமேயும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றி கொண்டே வந்தான். நல்லா தெரியும், தாவீது தன் மகனுக்கு பயந்து அவர் மலைகளில் என்ன பண்றாரு? ஓடி ஒளிமடியா ஓடுகிறார். வெறும் காலோடு ஓடுகிறார். ஒரு ராஜா வெறும் காலோடு ஓடுகிறார். அவரோடு கூட நன்றி உள்ளவர்கள் சில பேர் அவங்க கூட ஓடுறாங்க. ஆனால் என்ன சொல்றாங்க? ஓடுறாங்க. அப்போ இந்த சிமேயி என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் என்ன பண்றான்னா, அந்த ராஜாவை தூஷிக்கிறான், நிந்திக்கிறான். நல்லா புரிஞ்சு, நிந்திக்கிறான். ரத்த பிரியனே ஒளிஞ்சு போ, ரத்த பிரியனே ஒளிஞ்சு போன்னு சொல்லி மண்ணை வாரி விட்டுட்டு என்ன பண்றான்? அவரை தூஷிக்கிறான். கவனிங்க. கூட போன சொல்ற ராஜா ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்ன பண்றேன்? கிள்ளிடுறேன், தலையை கிள்ளிடுறேன். சிமை தூஷிக்கட்டும், அதை பார்த்தாவது தேவன் எனக்கு இறங்குவார். என்ன ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி பாருங்க. ஹலோ, நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்யணும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். குழந்தை மேல இருக்கக்கூடாது, உலகத்தை மேல இருக்கக்கூடாது. இப்போ உங்களை யாராவது அப்படி தூஷிக்கிறாங்க இல்லையா, நீ எந்த காரியம் சரி, நீ தம் மகனுக்கு பயந்து அவர் ஓடுறாரு. இவன் என்ன சொல்றான்? இவன் அவனுக்கு விரோதி. என்ன சொல்றான்? ரத்த பிரிய இருக்கமா வாசிங்க பார்க்கலாம். சீமேயி அவனை தூஷித்து ரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனே, பேலியானா பிசாசின் மனுஷனே, தொலைந்து போடா, குட்டிச்சவரா போடா, ஓஞ்சு போடா, இப்படிலாம் அவனை தூஷிக்கிறான். கூட போற ஆளுக்கெல்லாம் கோவம் வந்துட்டு ராஜா ஒரு வார்த்தை சொல்லுங்க இல்லையா, அவன் சரித்த தலையில்லாம நான் எடுத்துறேன்றான். கர்த்தர் அந்த நிந்தையை பார்த்தாவது எனக்கு இறங்குவார். ஆமென். நல்லா தூஷிக்கட்டும். என்ன ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி பாருங்க. ஏன் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யல? ஏன் உங்க துக்கம் சந்தோஷம் மாற தெரியுமா? நம்ம இன்னும் பழிக்கு பழி வாங்குவது இல்லையா, மாம்சமான வைராக்கி வைப்பது, அழித்து விட வேண்டும் யோசிப்பது இல்லையா, குட்டிச்சவரா போகணும்னு சொல்லி நம்ம நினைப்பதெல்லாம் நம்ம உள்ளத்தில் இருப்பதை தெய்வமே அறிவார். சொல்றான், ரத்த பிரினே ஓஞ்சு போ,
ஓஞ்சு போ, தொலைஞ்சு போ, ஓஞ்சு போ, செத்து போடா. என்னென்ன சொன்னான்னு தெரியல, அதெல்லாம் மொத்தம் பைபிள் ஏதலை. ஆனால் கவனிங்க, இவன் சொல்கிறான், விடுப்பா. இந்த மாதிரி ஒரு நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சி உனக்கு இருந்துச்சுன்னா இந்த மாசமே உன் துக்கம்லாம் சந்தோஷம் மாறிடும். இல்லைன்னா துக்கத்தின் மேல் துக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய பிள்ளைங்களா இருந்தா சரி, ஓகே சொல்லிட்டு போறான், விடுப்பா. இப்போ அவன் சொல்லி நான் ஆக போகுது இல்லையா? படைச்சவர் இல்லையா, இன்னும் உயிராக இருக்கிறாரு இல்லையா? அவருக்கு தெரியும் என்னை பற்றி அவருக்கு நல்லா தெரியும் இல்லையா? நான் தப்புனா அவர் என்னை அடிப்பார், தோத்துறோம். ஆனால் இன்னொருத்தனுக்கு என்னை விட்டு கொடுக்க மாட்டார் இல்லையா? உண்மை தானே? நீங்கள் எதனா தப்புனா ஆண்டவன் உன்னை பனிஷ் பண்ணுவார். ஆனால் இன்னொருத்தரும் தூஷிக்கு உன்னை விட மாட்டார், கொண்டுட்டு வர ஆண்டவன். உன்னை தொடுகிறவன், ஆமா ஆமா, நீ எதனா தப்புன்னா உன்னை பெரம்பல் அடிப்பார். ஆனால் இன்னொரு ஆள் உன்னை திட்டவோ உன்னை தூஷிக்கவோ உனக்கு விரோதமாக எழும்பவோ அவர் அனுமதிக்கவே மாட்டார். தைரியமாயிரு. இதுதான் ஒரு நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சி. தூஷிக்கிறாங்களா தூஷிக்கட்டும், நிந்திக்கிறாங்களா நிந்திக்கட்டும், ஏமாத்திட்டாங்களா ஏமாத்திட்டோம். மேல ஒருத்தர் இருக்கார் இல்லையா? இருக்காரா இல்லையா? நீ யுத்தம் பண்ணாத. நீ யுத்தம் பண்ணா நீ தோத்துருவே. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீ சும்மா இருடா, நான் உனக்காக யுத்தம் பண்ண. நீ சும்மா இருந்தீனா ஆண்டு உனக்கு யுத்தம் பண்ணுவார். உனக்குரியதை உனக்கு தருவார். ஆண்டவர் யுத்தம் பண்ண விட்டுட்டுங்க. நீ சும்மா அமைதியா இரு, தோத்திரம் மட்டும் போட்டு இரு இல்லையா? ஆமா, அவர் தெரியும் எப்போ என்னைக்கு உன்னுடைய வழக்கை தீர்க்க வேண்டுமோ அன்னைக்கு ஆண்டு உன் வழக்கை தீர்த்து விடுவார். அது வரைக்கும் அமைதி காத்துக்கொள். நிந்திக்காத, அமைதியாயிரு, தூஷிக்காத, போய் மந்திரம் வச்சிடாத, சூனி வச்சிடாத, நீ அழிஞ்சிடுவ அதுல. ஏன்னா நீ ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வளர்ச்சி இதுதான். நல்லா தூஷிக்கட்டும். தாவீதை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஒரு காரணம் கவனிங்க, அவன் நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்திருக்கிறான் என்பதை குறித்து சில இடத்துல நான் வாசிச்சேன். இன்னொரு வசனம் வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 26:11. நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். பிரைஸ் காட். சவுல் கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். அந்த அபிஷேகத்தை தேவனே எடுத்துட்டாரு. சவுல் மேல இருந்த அபிஷேகத்தை தேவனே எடுத்துட்டாரு. ஆனா இவன் சொல்றான், கர்த்தர் ஒரு கர்த்தர் அபிஷேகம் பண்ணார் இல்லையா? அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தானே, நான் கை போட மாட்டேன். இதாங்க நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சி. கவனிங்க, உங்களையும் தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்காரு, உங்களை எதிராளியும் தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். புரியுதா? அதான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர்களை நீ என்ன பண்ணக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் தொடக்கூடாது. ஹலோ, பாருங்க, என்ன பாருங்க, நிமிந்து பாருங்க. நீங்க தலை குனிந்த பார்த்தா ஏதோ தப்பு பண்றீங்க மாதிரி எனக்கு தெரியுது. என் ஆவில உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. கர்த்தர் கூட பேசுற, எஸ் பேசுனா ஓகே, மாற்றிக்கொள்ளுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி. ஏன்னா நம்ம ஒன்றும் கொண்டு வந்தல. நம்ம 1 தீமோத்தேயு புஸ்தகம் எடுத்துக்கோங்களேன். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் எடுங்க. புதிய ஏற்பாட்டில் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை, உண்ணவும் உடுக்கவும் இருந்தா மாத்திரம் போதும். வாசிமா 6ஆம் அதிகாரத்தில், உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் மேல கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவருமாகிய இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களுக்கும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகிடு. போதும் என்கிற மனதுடன் கூடிய பக்தி தான் உனக்கு ஆதாயம். என்ன ஆதாயம்? போதும்பா ஆண்டவரே, போதும், தோத்திரம். இதெல்லாம் நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சி. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம்
உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு கவனிங்க வந்ததில்லை. கவனிங்க. உலகத்தில் என்ன கொண்டு வந்தியா? வரும்போது நீ நான் காரண பரம்பரையா? வரும்போதே கவச கொண்டலும் அந்த என்னது மார்பதக்கம் போட்டு வந்தியா? போட்டு வந்தீங்களா? எத்தனை பேர் பிறக்கும்போது கம்மலோடு ஜிமிக்கி போட்டுக்கின்னு இல்லையா, ஒரு 3 சவரம் அந்த என்னது நெக்லஸ் போட்டுக்கின்னு காலில் பொன் கொலுசு மாட்டிக்கின்னு எத்தனை பேர் பிறந்தீங்க? கை வைத்துங்க, கை வைத்துங்க. நான் பிறக்கும் போதே இப்படி தான் பாஸ்டர் பிறந்தேன். உங்களில் மோதிரம் போட்டு நான் பிறந்தேன் பாஸ்டர். வரும்போது 2 செயின் போட்டு பிறந்தேன் பாஸ்டர். என்ன இருக்கீங்க? ஏய், ஒன்றுமே இல்லைப்பா. நிர்வாணமாக பிறந்தோம், நிர்வாணமாக போக போகிறோம். இப்போதான் கோட்டு சூட்டு டை இல்லையா, அது இது என்ன இந்த கோட்டு போடணும், அரை கோட்டு முக்கால் கோட்டு முழு கோட்டு எல்லாம் போடுறோம். போகும்போது மொத்தத்தையும் ஓய்விட்டு ஒரு வேஷ்டி மட்டும் மேலே போத்திட்டு அனுப்பிச்சிடுறோம். ஒரு ஆயா செத்து போச்சு, காதில் ஒரு காசான கம்மல் இருந்தது. எப்போ போடுச்சோ தெரியல, துரு பிடிச்சிச்சு. அந்த அடக்கம் பண்ணும்போது ஒருத்தன் பார்த்துட்டான். சார் பொட்டியை மூடாதீங்க, பாட்டி கழுத்தில் ஆயா கழுத்தில் கம்மல் இருக்குன்னு. சரிப்பா கழட்டு போனா கழட்டான் முடியல. சார் கழட்ட முடியல, காதை அத்துட்ட காதை. இதாம்மா நம்ம நிலைமை. நம்ம நிலைமை என்ன? காதை அடக்கிற நிலைமை தான். கால் இருந்தால் காலை வெட்டி எடுத்துருவான், கையில் இருந்தால் கை வெட்டி எடுத்துருவான். ஏன்னா காசு ஒரு நகைக்காக உன்னை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆள் காத்திருக்கிறான். உண்மைதானே? ஏசப்பா சொல்கிறாங்க, நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கணும். நகை போடலாம், நகை ஆசை வரக்கூடாது. ஏதோ இருக்கா 2 ஆடுதான் தோற்றம், அது இவ்வளோ பேச பொண்ணு காது சரி காது அறந்து போகும் பார்த்தீங்களா? காது ஆமாம் தச்சு மறுபடியும் தச்சின்னு போட்டிருப்பாங்க. ஏன் அதெல்லாம் போட்டு காது அறுத்து விட்ற? சும்மா காது கம்மி, காது காலியாக இருக்கக்கூடாது. அதுக்கு ஏதோ சின்ன ஒரு சிட்டம்ஸ் போட்டால் போதும் இல்லையா? இப்போ மூக்கு குத்த வேண்டாட்டாங்க, மூக்கு குத்த வேண்டாம், சோத்துறோம். ஏதோ ஒரு சின்ன செயின் கொடுத்தாரு ஆண்டவரே, போட்டு தோத்துறோம். அதுக்காக வீட்டில் இருக்கலாம் அப்படி வாரி போட்டுக்கின்னு அடுத்த கண்ணு உன்னை கழுத்தோட அர்த்தம். நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். ஏதோ புது மாப்பின்னு நினைக்கிறேன். இந்த மோதிரம் அடிக்கிற 10 பேர் போட்டு 10 கையிலையும் மோதிரம் போட்டுக்கிறான். நினச்சி புது பணக்காரன் போல பாவா. நேற்று 10 பேர்லையும் மோதிரம். யாராவது அப்படி ஓசி மோதிரம் போட கூட போடக்கூடாது. என்ன ஒரு மோதிரம் போடணும். ஏன்னா அவனுக்கு ஏதோ அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் நிறையனால 10 பேர்லையும் மோதிரம் மாட்டான். இவனும் பாருங்க மோதிரம் அடிக்கிற மாதிரி. எனக்கு கஷ்டமாயிடுச்சு. என்னடா அது 10 பேர்லையும் இவன் புது பணக்காரன் பொழுதுப்பா. ஏன்னா பழைய பணக்காரன் அப்படி பண்ண மாட்டான், புது பணக்காரன் தான். ஒரு புது வாட்சி கட்டிட்டாவோ, ஒரு புது மோதிரம் போட்டாவோ நம்ம நட மாறும் பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம கை அப்போ நம்ம இவன் புது பணக்காரன்பா. நேற்று பெஞ்ச மாடியில் இன்னைக்கு பூத்த காலம். பழைய பணக்காரன் பாருங்க நிறையக்கூடாது, கூத்ததை அப்படியே வச்சிருக்கோம். எதுக்கு இதெல்லாம் இல்லையா? சொல்றாரு நம்ம ஒண்ணுமே கொண்டு வரல, நம்ம ஒன்றும் கொண்டு போறதில்லை. உண்ணவும் உடுக்கவும் இதாங்க கிறிஸ்தவத்தின் வளர்ச்சி. இதான் கிறிஸ்தவ வளர்ச்சி. நீ ஒன்றும் கொண்டு வரல, நீ ஒன்றும் கொண்டு போறதில்லை. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் பொண்ணை துண்ண முடியுமா? துட்டு துண்ண முடியுமா? காசை துண்ண முடியுமா? உண்ணவும் உடுக்கவும் கர்த்தர் கொடுத்தாரா? தோத்திரம் போடு. ஆமா, அடுத்தவனுடைய சொத்துக்கு ஆசைப்படாத, அடுத்தவனுடைய நிலத்துக்கு ஆசைப்படாத இல்லையா? சில பேர் இந்த காக்கானி இடத்துக்கு கொலை பண்ணிக்கோமா 2 பேரும். ஏன் சொன்னாரு? உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்றானா 2 மைல் தூரம் போகும் கூட. புரியுதா? உங்கள்கிட்ட ஒரு காக்கானி நிலத்தை அபகரிக்கணும்னு யோசிக்கிறேன். எப்போ அரக்காணி எடுத்துக்குப்பா,
அப்போது போதும் உண்ணவும். அது நிறைய பேருக்கு அது கிடைக்கல தெரியுமா? எத்தனை பேர் பட்டினி, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு எவ்வளோ இல்லை, ஆனால் ஆண்டவனுக்கு 3 வேளையும் சாப்பாடை கிருபை செஞ்சுருக்காரு இல்லையா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் தோத்திரம் போடு. அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, அவளை பாரு, இவளை பாரு, அவனை பாரு, இவனை பாரு, டென்ஷன் ஆக்கி குடும்பத்தை சமாதத்தை கெடுக்காது. புரியுதா? அதான் ஒருத்தர் நொந்து எழுதுறாரு, கல்யாணமான பொண்ணு ஒன்று நம்ம சமாதானமாக இருக்கணும்னா ஒன்று கல்யாணமான பொண்ணு நமக்கு வரமாக இருக்கணுமா, இல்லை அம்மா வீட்டு போன பொண்ணு வராமல் இருக்கணுமா? புரியல. ஒரு ஆம்பளை சந்தோஷமாக இருக்கணும்னா கல்யாணம் பண்ண பொண்ணு வரமாக இருக்கணும். ஒரு ரெபேக்கா மாதிரி, நம்ம ரெபேக்கா இல்லை, பைபிள் ரெபேக்கா, ஒரு ரெபேக்கா மாதிரி, ஒரு ரூத்து மாதிரி, ஒரு எஸ்தர் மாதிரி வந்துட்டா அது நமக்கு வரும். இதுக்கு நீ ரொம்ப ஜோம் பண்ணணும். இல்லைன்னா அம்மா வீட்டு போன பொண்ணு வராமல் இருக்கணும். எப்படி வரமா இருந்தா நல்லா இருக்கும் பாஸ்டர், உட்காந்து ஜோம் பண்ணு, வரமா மாறிடும். ஏன்னா உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் தேவன் பிரகாசிக்க வைக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் மனைவி வரமா இருக்காங்க, ஐயோ போங்க தனியாக வந்து கேளுங்க. இப்போ நான் கை தூக்கினா பாப்பா பாஸ்டர், வீட்டில் வந்து அடிப்பா பாஸ்டர், நான் உனக்கு வரமா, நான் உனக்கு அப்படியா இப்படியா, உனக்கு கொலை பண்ணுறேன்னா, நான் கத்தி எடுக்கணும்னா, தனியாக வந்து கேளுங்க பாஸ்டர், பப்ளிக் கேட்டு என் ஜீவனை எடுத்துடாதீங்க பாஸ்டர். கேட்டு பாருங்களேன், எங்க உங்கள் மனைவி வரமா, போன பொண்ணு வராமல் இருக்கணுமா? அப்படிதான் பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. இப்போ எப்போ அவங்க அம்மாவோட போகணும்னு யோசிக்காம போக மாட்டானா? அது ஒரு 10 நாள் நிம்மதியான பார்த்தா போக மாட்டேது. ஏன்னா உன் உயிர் எடுக்க நான் போக மாட்டேன். தீமத்தை சொல்றாரு, போதும் என்ற மனசு, உண்ணவும் உடுக்கவும் இருந்தா போதும். அவர் கேள்வி வாசிக்கணும். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான எவ்வளவு காரியம் விழுகிறார்கள். ஐஸ்வர்யவானாக விரும்புறது வேற, ஐஸ்வர்யவானாக தேவன் மாற்றுது வேற. அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். நீயா போய் ஐஸ்வர்யத்தை விரும்பி நீ போய் இந்த சிக்கெல்லாம் மாட்டிடுவ. புரியுதா? அதான் ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள், ஒன்று சோதனை, 2வது கண்ணி, 3வது மனுஷனுடைய கேடு, 4வது அழிவு, 5வது அமிழ்த்துகிற மதிக்கேடு, 6வது சேதம், பலவிதமான இச்சையை விழுவார்கள். ஆமென். அதுதான் பணத்தை நீங்க தான் ஆளணும், பணம் உங்களை ஆளக்கூடாது. பணம் உங்களை ஆள நீங்க விடவே கூடாது. பணத்தை நீங்க ஆளணும். பணத்துக்காக நீங்க எதையும் செய்யக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. பணத்துக்காக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்தக்கூடாது. பணத்துக்காக உங்களுடைய அபிஷேகத்தை கெடுத்தக்கூடாது. பணத்துக்காக தேவன் கொடுத்த கிருபையை நீ இழந்துடக்கூடாது. பணத்துக்காக நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது. அது இன்னைக்கு வரும். தேவன் அவனுக்கு திரும்பி ஒன்று பார்த்தா போதும் இல்லையா? நீ எழுந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரபதை வித்து போட்ட ஏசா போல நீ சீர்கெட்டு போயிடக்கூடாது. கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், கிருபை, வரம், வல்லமை, தயவு எல்லாம் விட்டு போயிடும். வேணுமா? அது வேணுமா? பணம் வேணுமா? பணம் வேணுமா? தேவ கிருபை வேணுமா? அப்ப விட்டுட்டு போ. புரியுதா? எப்படி பாஸ்டர் விட முடியும்? கஷ்டப்பட்டு சம்பாஷில பாஸ்டர். சரி, தோத்துறோம் சோமண்ணு. அவர் எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்கார் இல்லையா? நீ அவரை நேசிக்கலையா? நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சியா தெரியல. சொல்லுவாங்க, பெத்து வச்ச பொருளையும் கொடுத்து வச்ச கடனும் எனக்கு ஒரு நாளைக்கு உதவும். அதுக்காக தேவன் கொடுத்த அபிஷேகத்தை இழந்துடாத, கிருபையை இழந்துடாத, இந்த போய் சோதனையில் மாட்டிக்காத.
அழிவில் மாட்டிக்காத, டென்ஷனில் மாட்டிக்காத, விடு. அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. தாவீது பாருங்க, அபிஷேகம் பண்ணின மேலே நான் கை போட மாட்டேன்பா, நோ, அது எனக்கு இஷ்டம் கிடையாது. அதான் அவனுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோன்னு சொல்லுவாங்க. இன்னொரு வருஷத்தை வாசிக்கலாமா? எல்லாம் பாருங்க, 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23வது வசனம். அது மரித்திருக்கிறது, இப்பொழுது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர கூடுமோ? நான் அதனிடத்துக்கு போவேனோ அல்லாமல் அது என்னிடத்துக்கு திரும்பி வரப்போகிறது இல்லை என்றான். கவனிங்க, மணி வர ஆயிடுச்சியா? உங்க முகத்தை பார்த்து தெரியுது மணி ஆயிடுச்சு. அந்த 12 மணி நேரம் மூஞ்சி அப்படியே சுருங்குது பாருங்களேன். வரும்போது சாப்பிட்டான்னு வந்தீங்க? ஸ்தோத்திரம். ஏதோ 1-2 பாவம், மற்றெல்லாம் 2 இட்லி போட்டு மூழ்கிட்டு தான் வந்திருக்குது. சரி, ஓகே, விடு. இங்கே பாருங்க, தாவீது ஒரு வளர்ந்த ஒரு நல்ல தலைவன் இருந்தாருன்னா, அவனுக்கு பிறந்த ஒரு குழந்தை செத்து போகுது. யாரு? நம்ம பத்ஷேபாளுக்கு பிறந்த குழந்தையே தேவன் அடிச்சாரு, செத்து போகுது. செத்து போறதுக்கு முன்னாடி 1 வாரம் ஃபுல்லாக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாரு. செத்துட்ட பிறகு போயிட்டு சவரெல்லாம் பண்ணிட்டு வந்து சாப்பாடு கேட்குறாரு. அப்போ கேட்குறாங்க, என்னப்பா புள்ள உயிராக இருக்கும்போது 1 வாரம் ஃபுல்லாக உபவாசம் பண்ணி அழுத, இப்போ புள்ள செத்து கிடக்குது, இப்போ சவரம் பண்ணிட்டு வந்து சாப்பாடு கேட்குறியே, என்ன லூசனமாக செய்கிறேன்னு கேட்குறாங்க. சொல்கிறார், எப்பா அது போய் சேர்ந்துட்டு, அது இனி திரும்பி வரப்போகிறது கிடையாது, நான் தான் அங்கே போக போகிறேன். இப்போ நான் அழுது நான் பண்ண போகிறேன். இதுதான் ஆவிக்குரிய. அதில் தான் பைபிள் சொல்லுது, நீங்கள் மற்றவர்களைப் போல துக்கித்திருக்க எனக்கு மனசு இல்லைன்றார். ஏன்னா உங்கள் வாழ்க்கை வேற, மற்ற உலக வாழ்க்கை வேற இல்லையா? நமக்குள்ள இயேசு இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணணும்? அப்படியே க்ரோ ஆகணும். ஒவ்வொரு வாரம் உங்களுக்கு ஆண்டவர் வித்தியாசமான டீச் பண்ணும்போது நீங்கள் கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையில் அப்படியே ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை உங்கள் வாழ்க்கையில் பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சி இல்லையா? ஆமாம், என்ன பேசினாலும் அந்த சேஃப்டி விரிய மாதிரி அப்படியே காத முடியும் உட்காந்தா கடைசியில் உனக்கு பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் போயிடுது. ஆமே. 1 சாமுவேல் 38. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். கவனிங்க, இது ஒரு சம்பவம். அவன் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்கான்னு நடத்தினா, அவனுடைய மனைவி பிள்ளையெல்லாம் புஷின்னு போயிட்டாங்க, எதிரிங்க. அவன் பிள்ளைங்க மாத்திரம் இல்லை, அவன் கூட போனவங்க எல்லாருடைய மனைவி பிள்ளையும் புஷி போயிட்டான். அதனால் கூட வந்தோம்னா கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவனை. அந்த சூழ்நிலை போய் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே நான் அந்த தண்டை பின்தொடரவா வேண்டாவான்னு. ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தாங்க காரணம். உடனே அவன் மாம்ச தீர்மானம் எடுக்கலை, உட்கார்ந்து ஜெபித்து தேவ ஆலோசனை கேட்குறான். புரியுதா? சில பேர் ஏன் ஃபெயில் ஆகுங்கன்னா, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இது உங்கள் சித்தம் தானா இல்லையா, நாங்கள் இது செயல்படலாமா? அது திருமணமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அதை தெய்வ சம்பந்தம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இப்படி ஒரு காரியம் வந்திருக்கு, இது என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசுவார். அல்லது அதுக்கான ஒரு பச்சை சிக்னல் எரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், தைரியமாக செயல்பட ஆரம்பிக்கலாம். உங்கள் உள்ளத்தில் ஒரு குறு வந்தாவே, நான் நிறைய சொல்ல, பாஸ்டர் பையனுக்கு பொண்ணு பார்த்துருக்கிறேன், பொண்ணுக்கு பையனை பார்த்துக்கிறேன், முதல்ல போட்டோ என்கிட்ட தான் காட்டினேன். நான் அதை பார்த்தாவே இந்த மூஞ்சி செட் ஆகாத. இல்லை பாஸ்டர் தாடி வச்சிருக்கிறான், இருக்கட்டும், மீசை வச்சிருக்கிறான், இருக்கட்டும், தாடி மீசை குடும்பம் நடத்த போகுது. ஏமா அவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான் குடும்பம் நடத்த போகுது. இன்ஜினியர் பாஸ்டர் 1 லட்சம் துபாயில் சம்பாதிக்கிற பாஸ்டர், எப்போ லோக்கல் மாப்பிள்ளையை நம்மளை கண்டுபிடிக்க முடியும், துபாய் மாப்பிள்ளை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு பொண்ணுக்கு அப்படி தான், பையன் லண்டனில் இருக்கிறான் பாஸ்டர்,
சொல்லி எனக்கு தெரியாமல் நிச்சயம் பண்ணிட்டு பாஸ்டர் எங்கன்னா தட்ட போகிறான்னு நிச்சயம் பண்ணிட்டு நான் சொன்னேன், நிச்சயம் பண்ணிட்டு ஒரு வாரம் பையன் ஃபோன் பண்ணவே இல்லை பொண்ணுக்கு. அப்புறம் என்கிட்ட வருது. சொன்னேன், அவன் போடா கொண்டா, அவன் போன கொண்டா, அவன் மூஞ்ச காட்டு. இது செட் ஆகாதம்மா, உனக்கும் அவனுக்கும் ஏறக்குறைய 4000 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்குது. அவன் அங்கே எப்படி இருக்கிறான் ஏதா இருக்கிறான்னு யாருக்கு தெரியும்? பாருங்கள், இது வரைக்கும் இல்லை, அந்த நிச்சயம் கேன்சல் ஆகிட்டு. தெரியாது நமக்கு, லோக்கல் மாப்பிள்ளையே பார்த்தாவே கண்டுபிடிக்க முடியல இல்லையா? ஆமாம், இங்கேருந்து 4000-5000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறான். அவன் நல்லவனா கெட்டவனா, இல்லை சிங்கிளா டபுளில் இருக்கானா, இல்லை அப்பா அம்மாவுடைய ஃபோர்ஸில் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒன்றுக்கு கவனிங்க. நிச்சயதார்த்தம் பண்ணிட்ட பிறகு மாப்பிள்ளை அங்கே வச்சுட்டு இங்கே நிச்சயதார்த்தம் பண்ணிடுச்சு. எப்படி பண்ணிச்சு தெரியல. இதெல்லாம் எனக்கு தெரியாமலே நடக்குது. அவருக்கு தெரியல, கட் பண்ணி விட்டார். எதுக்கு எங்களுக்கு வேலை அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுருக்காரு. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இல்லையா, வந்து பாஸ்டர் இப்படி ஒரு காரியம் இருக்குது, இப்படி ஒரு காரியம் வந்திருக்கு, இப்படி ஒரு காரியம் இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஜெபம் பண்ணுங்க, நாங்களும் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம செயல்படும் போது கர்த்தர் இப்போது நடந்து வருகிறபடியே காரியங்கள் என்ன பண்ணுவார், கை கூட பண்ணுவார். நீயே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு கட்சியில் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கு யாருக்கும் தெரியும். அது கொத்தும் போது தான், ஐயோ பாம்பை கட்டினு வந்துட்டுமே, பேயை கட்டினு வந்துட்டுமே, பிசாசை கட்டினு வந்துட்டுமே. பாஸ்டர் பொடி பாஸ்டர் இப்போ பாஸ்டர் என்ன பண்ணுவார், நான் தோத்திரம் ஜெபம் பண்ணுற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த நாட்களில் கல்யாணம் பண்ணுறது, நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறது, நல்ல பொண்ணு கிடைக்கிறது கடவுள் கொடுக்குற கிருபை தான். ஆமாம், ஹல்லேலூயா. என்ன சொல்ல வரேன் தெரியுமா? தாவீது ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி. அவ்வளோ பிரச்சனையான சூழ்நிலையில் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் அந்த தந்தை பின்தொடரலாமா வேண்டாமான்னு உட்கார்ந்து ஆலோசனை கேட்டு கொண்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்றார், போ நான் கூட வருவேன்ட்டாரு. ஜெயமா முடிஞ்சு போச்சு. அவன் சகலத்தையும் திருப்பி கொண்டாந்து போட்டு பைபிள். என்ன சொல்றேன் தெரியுமா? என்ன சொல்றேன் தெரியுமா? அவர் நன்மை செய்கிற தெய்வம். ஒரு நாள் உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார். சில காலதாமதம் ஏற்படலாமே தவிர ஏற்ற காலத்திலே அவர் நேர்த்தியான காரியங்கள் செய்வார். அவர் நன்மை செய்வார். ஏன்னா தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே அவர் நீடிய பொறுமையாக இருந்து சீக்கிரமா நியாயம் செய்வார். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீ யாரு? தெய்வத்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ உங்களுக்கு ஆண்டவர் தீமை செய்வாரா? ஹலோ, தூங்குற சகோதரா, உனக்கு ஆண்டவர் தீமை செய்வாரா? நீ அமைதியாக பார்த்தா தீமை தான் செய்கிறாரு. அவர் எங்க என்ன செய்ய? அவருடைய தீமை கிடையாது. நம்ம சொல்லலாம், ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு. கவனிங்க, தாவீதோட கூட கர்த்தர் தான் போட்டிருக்கு. ஆனால் தாவீது சண்டை பண்ணிட்டு வரது கூட பொண்ணு பிள்ளை தூங்கிட்டாங்க. பிசாசு சில சமயம் சில பிரச்சனை உண்டாக்கி தான் இருப்பான். நம்ம தான் ஆவிக்குரிய வளர்ச்சியை மயமாய் வைத்து ஜெபித்து வேதம் வாசித்து நல்ல தீர்மானங்களை எடுத்து செயல்படணும். அதுதான் பசுத்த ஆவியான துணை இருக்குது, பைபிள் வசனம் இருக்கிறது, ஜெபம் இருக்கிறது, தேவ கிருபை இருக்கிறது. உங்களுக்கு மேலே ஊழியக்காரங்க இருக்கிறாங்க இல்லையா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் இவங்களாம் ஏன் வச்சுருக்காங்கன்னா, உங்களுக்கு தேவையான நேரத்தில் அந்த காரியங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி இருக்கும்போது நான் சொல்ற ஆண்டு சொல்றாரு, அவர் அவர் நன்மை செய்வார். அவர் நன்மை செய்வார். அந்த நன்மை நிமித்தம் பாருங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறாது. ஒரு வருஷம் சொல்லி முடிச்சிடுறேன். பைபிள் போட்டிருக்கு, அவர் புனிதனுக்கு புனிதராகவும் 22 மாறுபாடு உள்ளவனுக்கு
நல்லவனுக்கு தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவர், தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவர், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், உத்தமனுக்கு அவர் உத்தமன், புனிதனுக்கு நீர் புனிதனுக்கு அவர் புனிதர். மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் இதாங்க நடக்குது. நீ தயவுள்ள ஆளா இருந்தா உனக்கு தயவு கிடைக்கும். உத்தமன். நீ புனிதனா இருந்தா உனக்கு புனிதம் கிடைக்கும். உத்தமனாய். நீ மாறுபாடு உள்ள ஆளா இருந்தா கர்த்தர் உனக்கு மாறுபாடா இருப்பார். ஆமா சொல்லு. அதனால்தான் நம்ம அவர் பக்கம் திரும்பிடணும். நீங்கள் மாம்சம் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது, மாம்சம் எந்த தீர்மானம் எடுக்கக்கூடாது. ஏசப்பா, ஏன்னா அவர் உன் நன்மை செய்வார் இல்லையா? உன் பிரச்சனை அவர் நல்லாவே தெரியும், உன் கஷ்டம் நல்லாவே தெரியும். சில சமயம் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும், சில சமயம் நம்ம கொஞ்சம் காத்திருக்க வேண்டியிருக்கும், சில சமயம் நம்ம போராட வேண்டியிருக்கும். எல்லாமே நீங்கள் ஏசப்பாவோடு கூட சேர்ந்து செயல்பட்டு பாருங்க, எல்லாமே அழகாக முடியும். ஏன்னா அவர் நன்மை தான் செய்வார், அவருடைய தீமையே கிடையாது. அவர் ஒருவரையும் பொருளாங்கினால் சோதிக்கிற தெய்வமும் கிடையாது. அவர் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு உத்தமனா இருப்பாரு, புனிதனுக்கு மாறுபாடு உள்ளவனுக்கு. நீ எப்படி இருக்கிறியோ அவர் உனக்கு அப்படிதான் மாறுவார். சிங்கத்துக்கு சிங்கமா மாறுவார். நீ சிங்கமா, நானும் சிங்கம், யூதராஜ சிங்கம், வா மோதி பார்க்கலாம். ஜெயிச்சிடுவியா? போய் சேர்ந்துருது. அப்பா ஒன்றும் இல்லை சாமி, அப்படியே வாய் வைத்து காட்டினா கொஞ்சம் கிருபை இறங்கிடுவார். நம்மளை எதிர்க்கலாம். ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட இந்த அருமையான பிள்ளைகளை அழைத்து வந்து ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கொடுத்து மாத்திரமல்ல, உம்முடைய விலையேற பெற்ற சரீரத்தையும் இரத்தத்தையும் தந்து எங்கள் மேல் வைத்த அன்பை விளங்க செய்த தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உம்முடைய வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்யும். விசேஷமாக இந்த திருவிருந்து ஆராதனை மூலமாய் வருகிற ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் உண்டாகட்டும். பலவீனங்கள், வியாதி, பிசாசின் கிரைகள், போராட்டங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்திலே விலகட்டும். கர்த்தருடைய ஆவியானுடைய அணுக்கரகம் உண்டாகட்டும். ஆண்டவரே உடைய ஆசீர்வதியும், உடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். ஆண்டவரே, ஆமா, நான் அளிக்கும் நன்மையினால் அவர்கள் திருப்தி ஆவாங்கிற வார்த்தைப்படி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் நன்மையை செய்து அவர்களை திருப்தி ஆக்குங்க, சந்தோஷப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த மாசம் நீ செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உதவி செய்யும். வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். நல்ல சுக பல ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்காயுசு உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதுமாய் கரும்பெடுத்து நடத்தும். பிள்ளைகள் விடுமுறை நாட்கள் வந்துட்டாங்க. ஆண்டவரே, நல்ல சுக பல ஜீவனை கொடுப்பீராக. ஆண்டவரே, ஆமா, பிள்ளைகள் மேல் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆமா, எங்கள் தேசத்தில் நடைபெற போகிற இந்த பாராளுமன்ற எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. பெரிய காரியம் செய்யும்படியா ஜெபிக்கிறப்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நீர் உதவி செய்வீராக. வந்த ஒரு மக்களின் ஆசீர்வதியும். திரும்பி புறப்பட்டு போகிறார்கள், உங்களுடைய தூதர்களை கூட அனுப்புங்கப்பா. சுகபத்திரமான பிரயாணத்தை வாக்கி பண்ணுங்க. உங்க சித்தமானால் நாங்கள் அடுத்த வாரம் கூடி உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள எங்கள் உதவி செய்யும். ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய